ஓகே. ஸோ கைஸ், இது வந்து டே 7, 8, 9 நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இது வரைக்கும் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம வந்து பிட்டு எடுத்துட்டோம், அதாவது குழி எடுத்துட்டோம். ஸோ 9x9 குழி எடுத்து வச்சுட்டு, ஸோ என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து பிளான்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காடமம் பிளான்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம், அதாவது ஏலக்காய் பிளான்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே ஆர்டர் கொடுத்துருந்தோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அவகேடோ பிளான்ஸ் வந்து இவ்வளோ வேணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துருந்தோம். அவங்க சடனாக வந்து பார்த்திங்கன்னா நேற்று 2 days முன்னாடி வந்து கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி வந்து ரெடியாக இருக்குது வந்து கலெக்ட் பண்ணிக்க சொல்லி. ஸோ என்னென்னா, நம்ம 2 பிளானில் போயிருந்தோம். ஒன்று வந்து அங்கே போய் பார்க்குறோம், மதர் பிளான்ஸ் எல்லாம் பார்க்குறோம், பார்த்து அந்த காய் நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அங்கே வாங்குற மாதிரி. இன்னொரு ஏரியா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கர்நாடகாவில் ஷிமோகான்ற ஏரியா, சிவமோகான்ற ஏரியாலையும் நான் வந்து ஆல்ரெடி இது பண்ணியிருந்தேன், காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்டையும் பேசியிருந்தேன். ஸோ அவங்க கிட்டையும் இது பண்ணியிருந்தேன். ஸோ அவங்ககிட்டையும் பேசியிருந்தபோது அவங்களும் வந்து வர சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா அங்கே போகலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வயநாடு போயிடணும். போய் நான் அந்த ஃபார்முக்கு போனோம். ஃபார்முக்கு போய் பார்க்கும்போது எல்லாமே கிராஃப்டட் பிளான்ஸ் தான். ஸோ மதர் பிளான்ட்டும் பார்த்தோம், ஓகே தான் அளவுக்கு. ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இந்த ஃபஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 100 பிளான்ஸ் எடுக்கிறோம். ஸோ அதை ஃபஸ்ட் பேட்ச் வந்து அங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி ஸோ அங்கேருந்து எடுத்து நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ நேற்று நைட்டு நம்ம வந்து வந்துட்டோம். ஸோ இன்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளான்டேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் கைஸ் இது வரைக்கும் நடந்து. இன்னையிலேருந்து நம்ம வந்து பிளான்டேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னா, ஒன்று ஆல்டர்னேட்டிவ்க்கு குழியில் வந்து பார்த்திங்கன்னா அவகேடோ இருக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காடமம் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, அவ்வளோதான் கைஸ். ஸோ எத்தனை பேர் வந்து இது சாப்பிட்ருக்கீங்க, சால்ட் பிஸ்கட், ஊட்டி சால்ட் பிஸ்கட், இதான் பாருங்க. ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். நம்ம கீழெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலையா, தானது வெண்ணெய் பிஸ்கட், வெண்ணையா நெய் பிஸ்கட்டா. ஸோ ஒரு பாக்கெட்டில் இருக்கும், 20 rupees பாக்கெட்டில். ஸோ அது நிறைய பேர் பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சால்ட் பிஸ்கட்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கிது. இது கீழேயும் இருக்குது, பட் இந்த அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இல்லை. இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஊட்டி சைடில். ஓகே, அது அப்படியே நம்ம பிளாக் டீயில் டிப் பண்ணி சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும்.